ஹாய், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ ஸ்கின் வந்து பிரைட்டனிங் பண்ணுற மாதிரி ஃபேஸ் பேக் வந்து வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் நிறைய ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்ல எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே வந்து இருக்காது. அண்ட் ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணும். அதுவும் இல்லாமல் டேன்ஸ் வந்து கம்மி பண்ணும். அண்ட் மெலாஸ்மா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களும் இது வந்து அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது மெலாஸ்மா ஓரளவுக்கு நல்லாவே கம்மி பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸில் வந்து ஒரு சின்ன உருளைக்கிழங்கு வந்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு மேலே இருக்க தோல் ஃபுல்லாக வந்து எடுத்துடணும். ஏன்னா இதில் வந்து நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் வந்து மேலே இருக்க தோல் ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு இது நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கணும். ஸோ உருளைக்கிழங்குல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ், அதாவது ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கனால ஸ்கின்னில் இருக்க ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும். அது இல்லாமல் ஸ்கின்னில் வந்து இருக்க டார்க்னஸ் வந்து கம்மி பண்ணும், டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ அந்தளவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த உருளைக்கிழங்குல இருக்குது. ஸோ உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மீடியம் சைஸில் சின்ன சின்ன பீஸ் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை எடுத்து இந்த ஜாரில் வந்து போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து வாஷ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம அதில் இருக்க டர்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணும்போது அது இரிட்டேட் பண்ணும். ஸோ ஃபுல்லாக வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த ஜாரில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த பேக் வந்து நம்ம போடுறதுனால ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணும். ஸ்கின்லலாம் நிறைய பேர்த்துக்கு மங்கெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மங்கு இருந்தாலும் இந்த பேக் வந்து நீங்கள் போட்டுகிட்டே வரும்போது ஓரளவுக்கு இந்த மங்கெல்லாம் வந்து கம்மி பண்ணும். அடுத்ததாக இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து போட்டுக்கலாம். அரிசி மாவு வந்து போடுறதுனால ஸ்கின் வந்து டைட்டனிங் வந்து பண்ணும். அதுவும் இல்லாமல் ஸ்கின் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அரிசி மாவில் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து இதில் வந்து கொஞ்சமாக பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பால் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பசும்பால் வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். ஸ்கின் வந்து நரிஷ்டாக வந்து இருக்கும். ஸோ கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 ml 150 ml அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பால் வந்து ஆட் பண்ணிட்டோம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு பவுடர் வந்து போட போகிறோம். இந்த உளுந்தம்பருப்பு பவுடர் வந்து நம்ம போடுறதுனால ஸ்கின் வந்து பிரைட்டனிங் வந்து பண்ணும். இப்போ வந்து எல்லாமே வந்து போட்டாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஜாரில் வந்து போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட் மாதிரி வந்து அரைக்கணும். இப்போ வந்து இதை நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட் மாதிரி பண்ணும்போது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் வந்து வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறது திட்டாக இருக்கும். அதனால் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அது சாஃப்ட்டாக இருக்கும். டேரெக்டாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி திட்டாக இருக்கும். அதனால தனியாக ஒரு பவுலில் வந்து இதை நம்ம தனியாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு பவுலில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேஸ்ட் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தான் திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இதை வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கீழே இருக்க வாட்டர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், தனியாக எடுத்து வச்சிடலாம். கீழே வந்து நம்மளுக்கு ஒரு திக்கான வாட்ரு மாதிரி வரும். இந்த வாட்ரு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த வாட்ரு வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக வந்து மேலே தெளிஞ்சு நிற்கும். அந்த தண்ணியை நம்ம வடிச்சிட்டு நம்ம ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டோம். மேலே வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து தெளிஞ்சு நிற்கும். அதை தனியாக வந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் வந்து மேலே இருக்க தண்ணி மட்டும் நம்ம வடிக்க போகிறோம். இப்போ வந்து மேலே தெளிஞ்சு நிற்கிற தண்ணி மட்டும் நம்ம ஒரு பவுலில் வந்து வடித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மேலே இருக்க தண்ணி மட்டும் தான் நம்ம வடித்து எடுக்கணும். கீழே இருக்க க்ரீம் வந்து அப்படியே விட்டுணும். அதை தான் நம்ம ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து லைட்டாக வந்து வடிச்சிங்கனாலே போதும். கீழே வந்து ஒரு லைட்டாக வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மேலே வந்து இருக்க தண்ணி வடிக்கும்போது கீழே வந்து க்ரீம் மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாட்ரு வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்காது, தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபுல்லாக வந்து வாட்ரு வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்க க்ரீம் மட்டும் நம்ம ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இருக்க வாட்ரு எல்லாத்தையுமே வந்து வடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கீழே இருக்க க்ரீம் மட்டும் இருக்கும். இதை தான் நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த க்ரீமில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டிங்காக, அதாவது மாய்ஸ்சராக வந்து இருக்கும். ஸ்கின் வந்து ட்ரைனஸ் இல்லாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து பீட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி திக்கான க்ரீம் மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ இந்த க்ரீம் தான் நம்ம ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதை வந்து வீக்லி 2 to 3 வீக்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாலே ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணும். அது இல்லாமல் டேன் ரிமூவ் பண்ணும். அண்ட் ஸ்கின்னில் வந்து மெலாஸ்மா இந்த மாதிரி இருந்தாலும் நல்லாவே கம்மி பண்ணும். ஸோ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நல்லா ஒரு ஃபைனாக ஒரு க்ரீம் மாதிரி நம்மளுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து கிடைக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பீட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பேக் வந்து வீக்லி 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி போட்டாலே போதும். நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். ஸ்கின் வந்து பிரைட்டன் வந்து பண்ணும். இது வந்து போத் மென் அண்ட் உமன் 2 பேருமே இந்த பேக் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்களும் இந்த பேக் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின் வந்து பிரைட்டனிங் பண்ணும். அது இல்லாமல் மெலாஸ்மா டேன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.